சேலம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் தம்பி பிரேம்குமார் அவர்கள் டிவி சின்னத்தில் வாக்களிக்கிறார். இவருக்கு கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் கழக நிர்வாகிகள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தருமாறு டிவி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 9:10 இன்று காலை 9:10 மணிக்கு அறிவிப்பு வெளிவந்துச்சு. இவருக்கு ஆதரவு டிவி சின்னத்துக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு வந்த அடுத்த 10வது நிமிஷமே அந்த தொகுதியில் இப்போ பிரச்சாரத்தை கழக நிர்வாகிகளும் தோழர்களும் தோழிகளும் பிரச்சாரம் மேற்கொண்டு கொண்டிருக்காங்க. இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஐயா ப்ளீஸ் இருங்க, பேசிக்கலாம். காலதாமதத்துக்கான காரணம் இல்லை ஐயா, நான் தான் இப்போ சொன்னேனுங்களே, 9:10 அறிவிச்சாங்க. அங்கே இருக்கிற அத்தனை சின்ன குழந்தை வரைக்கும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே மட்டும் டிவி சின்னம் தளபதி எப்படி சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்கள் வாக்கு டிவிக்கே, டிவிக்கே, உங்கள் வாக்கு டிவிக்கு, உங்கள் வாக்கு டிவிக்கு, உங்கள் வாக்கு டிவிக்கே, உங்கள் வாக்கு டிவிக்கே அப்படின்னு குழந்தைங்களாம் சத்தம் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்கள், எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்திருக்கு, உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இல்லை, இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சு ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. இன்னும் 2 நாட்கள் இருக்கு. ஏன் இறுதி வேட்பாளர் பட்டியல் முடியறப்பே நீங்கள் அப்படியே சொல்லியிருக்காங்க? இவ்வளோ காலத்தாமதியா? எது கேட்குறீங்க? காலத்தாமதியா சொல்றீங்க? யார் இவர் அறிவிக்கிறதுக்காகவா? இல்லை, கழக தலைவர் அவர்கள் பிரச்சாரத்தில் இருந்தார். அதற்கப்புறம் இவர் வந்து அதுக்கப்புறம் தான் இவர் தெரிஞ்சது, எங்கள் ரசிக மன்றத்தில் நிர்வாகிங்க வந்து தெரிஞ்சது. முழு ஒத்துழைப்பு கொடுக்கன்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. நாங்கள் விசாரித்தோம். அந்த சட்டமன்ற தொகுதியில், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஆகட்டும், இவரை பற்றி விசாரித்தோம். எங்களுக்கு சரின்னு பட்டது. எங்கள் கழக செயலாளர் செல்வம், மேற்கு கழக செயலாளர் செல்வம் தான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் விசாரித்தேன், திருப்தியாக இருந்தது. தலைமைக்கு தெரிவித்தோம். அதுக்கப்புறம் சரி அறிவிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் நாளைக்கு 2 நாள் இருக்குது பிரச்சாரம். கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறுக்கு எல்லாம் வருவாங்க. நானும் போவேன். இதுக்கு மேலே என்னங்க, எங்கள் தளபதியே அறிவிச்சிட்டார். இதுக்கு மேலே யாருக்கு முக்கிய பெருமைகள் இருக்கா? எங்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் எங்கள் தளபதி மீறி எந்த சக்தியுமே இல்லைங்க. அவர் ஒருத்தர் போதும். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நேற்று கூப்பிட்டு போனேன். தளபதி நேரில் பார்த்தாரு, சால்வை போட்டார், கூப்பிட்டு பேசினார். 10 மணி 20 நிமிஷம் பேசினார். அவருக்கும் பிடிச்சிருந்து சரி உடனே அறிவித்தார். இதுக்கு மேலே யார் வந்து விளம்பரம் ஒன்று அதான் இப்போ தான் சொன்னேன். சின்ன குழந்தை கூட டிவிக்கே, உங்கள் ஓட்டு எடப்பாடியில், உங்கள் ஓட்டு டிவிக்கேன்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா 100% வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. வெற்றி பெற்று விடுவோம், எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அந்த வேட்புமனுவில் எழுத்துப்பிழை ஏற்பட்டது. அதனால வந்து நிராகரிக்கப்பட்டதா தேர்தல் கமிஷனர் சொல்றாங்க. நான் முதலே சொன்னேன், அதற்கு தனியாக குழு போன பேட்டிலே சொல்லியிருக்கேன். அது தனியாக குழு போடுவாங்க, கண்டிப்பா விசாரிப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜம்பவான்களாக இருந்தாலும் சரி, அதற்குண்டான தண்டனை கண்டிப்பாக உண்டு. யாருக்கு வர சொல்லு, அதில் போய் என்ன இருக்குது? எல்லாமே எங்கள் கழக நிர்வாகிகள் தானே. யார் வேணாலும் கேட்கலாம், நீங்கள் கூட கேட்கலாம். நீங்கள் எங்கள் கழக நிர்வாகிகள் மட்டும் அல்ல, பொதுமக்கள் தளபதி மீது பிரியமுள்ள அத்தனை பேரும் கேட்கலாம்.